கிராம் சோயா எடுத்துருக்கோம். இதை 15 நிமிஷம் கொதிக்கிற தண்ணீரில் போட்டு ஊற வைக்கணும். இப்போ நாம் 15 மினிட்ஸ் ஊற வச்ச சோயாவை பிழிஞ்சு எடுத்து போட போகிறோம். இந்த மாதிரி இப்படி பிழிஞ்சு எடுத்துடணும். கொஞ்சம் கூட தண்ணீரில் இருக்கக்கூடாது. இப்போது சோயாவை ஃப்ரை பண்ணுறதுக்காக தேவையான மசாலாவை சேர்க்க போகிறோம். சில்லி பவுடரு 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், கார்ன் பவுடர் 2 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. இப்போ சோயாவோட இந்த மசாலா ஆட் பண்ணுற மாதிரி நம்ம நல்லா கிளறி எடுப்போம். இப்போ சோயாவோட நல்லா மசாலா சேர்ந்து வந்துருச்சு. இன்னும் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ இது சோயாவை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ சோயா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மீதியும் பொரிச்சு எடுத்துடலாம். சோயாவை இப்படி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தேவையான அளவு ஆயில் விட்டுக்கணும். ஆயில் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு 4 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி சிறிய துண்டு, பெரிய வெங்காயம் 1 இந்த அளவு கட் பண்ணிக்கணும். ஒரு குடமிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஒரு மூடி வினிகர், சோயா 1 மூடி, 1 கப்பு டொமேட்டோ சாஸ், ஒரு ஸ்பூன் கார்ன் மாவை தண்ணி விட்டு இப்படி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் ஒன்று போல் வெந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு சாஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஏற்கனவே 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இப்போ சின்ன ஸ்பூன் போடணும். இந்த அளவு திக்னஸா வந்ததுக்கு அப்புறம் சோயாவை ஆட் பண்ணணும். இந்த சாஸ் ஃபுல்லாக இந்த சோயாவில் பரவுற மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கணும் ஸ்டவ்வை. இந்த சமயத்தில் ஸ்டவ் ரொம்ப சிம்மில் இருக்கணும். இப்போ சாஸ் எல்லாம் சோயாவோட நல்லா ஊறி வந்துருச்சு. லாஸ்ட்டு கட் பண்ண சின்ன வெங்காயம் மேலே டீ தூவிக்கணும். இப்போது சில்லி சோயா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.